கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ராகு கேது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க, அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்தாக்கணும். அந்த பொது பலனை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ள நற்பலன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னோட உபாசன மகாவாராகி வணங்குகிறேன். ஓம் அகிசத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொது பலன் பார்க்கும்பொழுது ராகு பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார். இப்பொழுது வருகிற 18/5/2025 அன்று தான் திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி ஆகுது. அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போன்று இதனால் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே, அது பகை வீடு தான். சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது. அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும். எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஏற்படும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு, இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகுபவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும். இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். பொருளாதார தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கிரகம்னு சொல்லப்படுறாங்க. இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்று சொல்கிறாங்க. அப்போது ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ பெரிய ஆளாயிட்டான். அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும். தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவமானப்பட நேரிடும், சிறை செல்ல நேரிடும், உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று, இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது சரி செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள், ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆபத்து விபத்து ஏற்படும். அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள். அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள். அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது. அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இறை சிந்தனை வளர்த்துக்கணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். தான தர்மம் சொல்ல போகிறேன். அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது பகை வீடாக சொல்லப்படுகிறது. எனினும் இவர்கள் இருவருக்குமே 3 பார்வைகள் உண்டு. ராகு பகவானுக்கு உண்டு, கேது பகவானுக்கு உண்டு. 3, 7, 11 இந்த 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இது கோச்சார பலன்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது. அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்து கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுது. அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது, அதில் வைத்து கூட பலன்கள் மாறுபடும். எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பரிகம் தானம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுயஜாதத்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். அடியேனும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்து
தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகுகேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்மராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன் தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் தான் வந்திருக்காங்க. அப்போது ஜென்மகேது 7இல் ராகு, இதுவும் ராகுகேது தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பயம் இருக்காது. இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, உள்ளூர தான் பயம். எது எப்படி இருந்தாலுமே 7ஆம் இடத்துல இந்த ராகுபவன் வந்திருக்கனால என்ன பலன் கொடுப்பார், உங்கள் ராசியில் கேது வந்தால் என்ன பலன் கொடுப்பார்றதை இப்போ பார்க்க போகிறோம். 7ஆம் இடத்துல ராகுபவன் வந்திருக்கிறனால கணவன் மனைவி உறவு, ஆனால் அந்த பெண்ணுக்கும் பெண்ணாக அந்த ஆணுக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் ராகுபவன் பகை வீட்டில் வந்திருக்கார். அப்போது எதனா ஒன்று நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்படி தான் சண்டை சச்சரவு வரும். அப்போது அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே சென்று வர வேண்டும். ஆனந்தாக வெளியே போயிடுவாங்க. பெண்ணாந்தாலும் இப்போ அந்த காலத்தில் வேலைக்கு போகிறாங்க வராங்க, இல்லைனா அப்படி தள்ளி போயிட்டு வந்துடலாம். பெரிய சண்டை வராமல் இருந்தாக்கா பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு இருந்தால் போயிட்டு வரலாம், அம்மா அப்பா வீடு இருந்தால் போயிட்டு வரலாம், இப்படிலாம் பண்ணிடலாம். இதெல்லாம் இப்போ சகஜமான விஷயமா இருக்குது. எப்பவுமே சண்டை நடக்கும் இடத்துல இருக்கக்கூடாது. அது இன்னும் பெருசாகி விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரி போகக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதே தான் பங்குதாரர்களும் சொல்லப்பட்டிருக்கு. பார்ட்னர்ஷிப் சொல்லணும் இல்லையா, பிஸ்னஸ் பார்ட்னர். அப்போது அவங்களுக்கும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் ராகுபவன் சனியோட வீட்டில் வந்து அமர்ந்தால் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவார்னு சொல்லுவாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தாலுமே ஒரு ஜாதகத்திலே எந்த விதமான உறவுகளையும் கட் பண்ணி விடுவார்னு சொல்லுவாங்க, விலக்கி விடுவார், அப்படி தான் சொல்லப்படுது. அப்போது அந்த மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பங்குதாரர்களாக இருந்தாலுமே அவங்களை விலக்கி விடக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. சரி ஓகே பார்த்துக்கலாம், அப்படி தான் சொல்லிட்டு வரணும். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து சமாளிச்சிடலாம், வெளியே வந்துடலாம். பயணங்கள் நிறைய நடக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போகும்போது பொருட்கள் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதில் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையும் சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும், அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஜென்ம ராசியில் கேது வந்திருக்கனால உங்களுக்கு மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். எப்பவுமே கேது குழப்பத்தை, நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார், குழப்பத்தை ஏற்படுத்துவார். மனக்குழப்பங்கள் ஏற்படும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயம் இருக்கும். இருந்தாலும் இறை வழிபாடு தானம் பண்ணிங்கன்னா அது அந்த சஞ்சலங்கள் மறைந்து நல்ல தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தியானம் நிறைய கற்றுக்கணும், தியானம் கற்றுட்டு வரணும். தியானம் கற்றுக் கொடுக்கணும் தான் அவங்கள்ட்ட போய் கற்றுட்டு வரலாம். நிறைய இறை வழிபாடு செய்யணும், அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க அவ்வளோ போக மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் போய் தான் வரணும். ராகுகேது பயிற்சி சரியில்லாத காரணத்தினால கண்டிப்பாக போயிட்டு வரணும். தொடர்ந்து இறை வழிபாடு வச்சுக்கணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அந்த இறை நாமக்களாக சொல்லிட்டு வரணும். கோயில் போகலன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச சாமியோட பேரை சொல்லிகிட்டே வரலாம். அது சொல்ல இந்த பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு வரும், கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் தைரியம் குறைஞ்சிருக்கும், தன்னம்பிக்கை போயிடும். ஒருத்தர் போய் பேசலாமா பேசக்கூடாதா, கேட்கலாமா கேட்கக்கூடாதா, இப்படி எல்லாமே கேள்விகள் சந்தேகங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், இறைநாமாக்கள், சிந்தனைகள், பிரம்மபுரத்தில் காலையில் எழுந்து வழிபடுறது, அடிக்கடி கோயில் போயிட்டு வருது, இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நற்காரியங்கள் நிறைய விஷயம் நடக்கும். குழப்பமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். இது செய்யலாம், அது பண்ணலாம், இது கேட்கலாம், அது கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் வந்து சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள் பார்க்கும் பொழுது ராகுக்கு சனிக்கிழமையும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்களில் நவகிரகத்தில் அந்த கிழமையில் போயிட்டு அவங்களுக்கு உண்டான நெய்வேத்தியம் தானியங்கள் வைத்து வணங்கி வழிபடலாம். ராகுக்கு துர்க்கை அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துர்க்கையை செவ்வாய்க்கிழமை
வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம். சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலையும் வழிபடலாம். ஏன்னா சனிக்கிழமை ராகுக்குரியது. அதே போன்று கேதுக்கு செவ்வாய்க்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபடலாம். அதே போன்று காளியம்மனையும் வழிபடலாம். கேதுக்கு அதிதேவதையாக காளியம்மனும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது காளியம்மனையும் வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில் மாலை வேளையில். காலையில் விநாயகர், மாலையில் காளிகாம்பாள், இப்படி வழிபட்டு வரலாம். அதே மாதிரி ராகுக்கு சொன்னேன் இல்லையா, சனிக்கிழமையில் காலையில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபடலாம். மாலையில் புற்றுள்ள கோயில் அம்மன், நாகத்தம்மன், நாகதேவதை, நாகவல்லி அம்மன் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள மாலை வேளையில் வழிபட்டு வரலாம். எங்கே போனாலுமே விளக்கேற்றி வழிபட்டு வரணும். அல்லது கற்பூரை ஏற்றணும். அர்ச்சனை பண்ணலாம். வசதி வாய்ப்பு தான் அபிஷேக ஆராதனை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் பார்க்கும்போது சாதுக்கள், இல்லற துறவிகள், இல்லத்துலேருந்து துறவியாக இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் குடும்பத்தை விட்டு விலகி போயிருப்பாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பண்ணலாம். இல்லை கோயில் குளத்தில் இருக்கவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கலாம். வெறும் சாப்பாடு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. துணி மணி இருக்கான்னு கேட்கலாம். இல்லைன்னு சொன்னாங்களாம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் இடுக்க இடத்துக்கு வதி எதாவது பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அடிக்கடி புற்றுள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபட்டு பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். அதனால் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கெடுபன் கொஞ்சம் நற்பலன் ஏற்பட போகுது. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்படாது. சூரிய நமஸ்காரம் காலையில் நீங்கள் செய்யணும். எழுந்த உடனே உங்கள் ராசியாதிபதியான ராசிக்குரிய கிரகமாக சொல்லக்கூடிய சூரிய பகவானை அனுதினமும் வழிபட்டு வந்தாலே, சூரிய காயத்ரி சொல்லலாம். காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக கெடுபல் குறைஞ்சிரும். நல்ல சிந்தனை ஏற்படும். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இது மாதிரி நடக்கும். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த பார்வை பலன்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராகுகேதுடைய பார்வை பலன்கள் மூலம் நல்லது நடக்கும். அது இருக்கிற இடம் சரியில்லைனா கூட பார்வை பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு சொல்லி இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெடுபன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.